Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم. கணித்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நம்ம சென்ற அமர்வில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய 3 அமர்வுகளாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடைசியாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து அறிந்து கொண்டோம். இன்றைய தினத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கிறோம். ஷேக் சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு அரபி மொழியில அவுலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுலாதுனா ஆண் பிள்ளைகளையும் அது அடக்கும், பெண் பிள்ளைகளையும் அடக்கும். சரியா? அப்போ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கு. அதுல தலையாயது, அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்களுக்கு நம்ம தர்பியத் செய்யணும். பிள்ளைங்களுக்கு தர்பியத் செய்யணும். தர்பியத்னா என்னது? அவங்களுடைய உள்ளங்கள்ல மார்க்க நெறி மற்றும் ஒழுக்க பண்புகளை வளர செய்து மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக அவங்கள வளர்க்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், நல்ல விஷயங்கள் நற்பண்புகளை எடுத்து சொல்லி அதை அவங்க உள்வாங்கி அதை பின்பற்றக்கூடியவர்களாக அவங்களை வளர்க்கறது தான் என்னது? தர்பியத். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நீங்க உங்களையும் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நரகத்தினுடைய அந்த நரகத்தினுடைய எரிக்கட்டை பாத்தீங்கன்னா மனிதர்களுமாக இருக்கின்றனர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களுமே அந்த நரகத்தினுடைய எரிக்கற்களாக இருக்கிறாங்க அப்படின்னு, விறகுகளாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்மளையும் நம்ம காக்கணும், நம்மளுடைய குடும்பத்தினரையும் நம்ம காக்கணும். குடும்பத்துல யாரெல்லாம் வருவாங்க? மனைவி, மக்கள், பிள்ளைங்க, இவங்க எல்லாமே வருவாங்க. அம்மா, அத்தா, கூட பிறந்தவங்க, பிள்ளைகள், இவங்க எல்லாமே இதுல அடங்குவாங்க. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சரியான முறையில அக்கீதாவையும் நம்மளுடைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் நம்ம எடுத்து சொல்லி போதிச்சு வளர்த்தாதான் நாளைக்கு மறுமை நாள்ல நமக்கு அவங்க பயனளிக்கக்கூடிய வகையில இருப்பாங்க, இந்த உலகத்திலும் பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள் ஒரு அமானிதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதமாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அலைக்கும் ஸலாம். உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண் தனது மனைவி பிள்ளைகளின் பொறுப்பாளனாக இருக்கிறான், அவன் அந்த பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லிவிட்டு அப்புறம் குறிப்பாக சொல்றாங்க. பொதுவாக என்ன சொல்றாங்க? நம்மள எல்லாருமே பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க. குல்லுக்கு ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், அந்த பொறுப்புகள் குறித்து நம்ம நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் என்னென்ன பொறுப்புகளை வழங்கி இருக்கிறானோ அதை நம்ம சரியான முறையில் நடந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்ல அதுல தவறளிச்சோம்னா அதை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிப்பான். ரெண்டாவது, குறிப்பாக சொல்லும் பொழுது ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான், தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான், அதை குறித்து விசாரிக்கப்படுவான். என்ன அர்த்தம்? தன்னுடைய குடும்பத்தை மார்க்க ரீதியில சரியான முறையில கொண்டுட்டு போகணும். மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் தராம மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தந்து அவன் குடும்பத்தை கண்டுக்காம விடுறது, அலட்சியமாக விடுறது, அவன் போற போக்குல ஒருவன் விட்டு விடுவான் என்றால் இந்த பொறுப்புல அவன் என்ன செய்யல, சரியாக அதை நிறைவேற்றல, அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வா அதை குறித்து விசாரிப்பான், கேள்வி கேட்பான். அப்ப பாருங்க, பிள்ளைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களாக ஆவார்கள். அந்த அமானிதம் குறித்து மறுமை நாளில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு மார்க்கம் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த நற்பண்புகளை போதித்து அவர்களை வளர்க்க வேண்டும். இதை செய்தால் மட்டுமே பெற்றோர் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றியவர்கள் ஆவர். இதனால் அப்பிள்ளைகள் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றோருக்கு கண்குளிர்ச்சியாக மன நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும், யார் நம்பிக்கை கொண்டார்களோ, இன்னும் அவருடைய நம்பிக்கையிலே அவருடைய சந்ததிகள் அவர்களை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ் என்ன செய்வான்? அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும், நாளை மறுமையில அந்த பெற்றோர்கள் எந்த இடத்துல சொர்க்கத்தில் இருப்பாங்களோ அவங்களுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் அவங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோர்கள்ல யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்து இருக்கிறாங்களோ, அந்த பெற்றோர்களை நம்பிக்கையை கொண்டு யார் பின்பற்றினார்களோ, அவங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் யார் பின்பற்றினார்களோ, அந்த சந்ததிகளை அல்லாஹ் என்ன செய்வான்? பெற்றோருடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் கொண்டு செல்வான். அவர்கள் அந்த பிள்ளைகள் அந்த அந்தஸ்து அடையவில்லை என்றாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் வண்ணம் பிள்ளைகளையும் அவருடைய அந்தஸ்திலே அல்லாஹ் உயர்த்துவான். அந்த பெற்றோருடைய அந்தஸ்துல ஒரு குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான், குறைக்க மாட்டான். ஆக இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அப்ப எந்த பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பாங்க? யார் இன்று சரியாக வளர்க்கப்படுகிறார்களோ, சரியாக தர்பியத் கொடுக்கப்படுகிறார்களோ அவர்களே இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெற்றோருடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருப்பாங்க. சரியா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லா செயல்களும் நின்று விடுது ஒரு அடியானுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடியான் இறந்து விட்டால் இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா அமல்களும் முறிந்து விடுகின்றது 3ஐ தவிர. முதலாவது என்ன? சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யும் அவருடைய நல்ல சாலிஹான குழந்தை. அப்போ யாருக்கு குழந்தைகள் துவாக்களை செய்வார்கள்? யார் அது அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிள்ளைகள் பெற்றோர்கள் மஃபாத்துக்கு பிறகு ஞாபகம் வச்சு என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. யாரை வந்து பெற்றோர்கள் ஒழுங்காக நடத்தவில்லையோ, கண்டுகொள்ளவில்லையோ, அலட்சியமாக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க பெற்றோர்கள் ஞாபகம் வைக்குமா? ஞாபகம் வச்சாலும் அவங்களுக்கு துவா செய்யணும்னு தெரியுமா? ஞாபகம் வைப்பாங்க. ஆனா துவா செய்யணும்னு சொல்லி கொடுக்கலனா, மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ வந்து நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதனுடைய நறுப்பலனாக இருக்கு மறுமையில. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார், ஆனா குறைந்த அந்தஸ்துல இருப்பார். சரியா? அப்ப திடீர்னு பார்த்தா அவருடைய அந்தஸ்து வந்து அப்படியே உயர்த்தப்பட்டிருக்கும். அவருடைய அந்த குறைந்த அந்தஸ்துல இருந்து பெரிய அந்தஸ்துக்கு அவர் உயர்த்தப்பட்டு இருப்பாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்விடத்துல வந்து கேட்பாரு, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அப்ப அல்லாஹ் என்ன பதில் சொல்வானா? பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக்க, உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக செய்த பாவ மன்னிப்பின் காரணமாக இந்த பலன் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்வான். அப்போ வந்து நம்ம சரியான முறையில் பிள்ளைகளை வளர்த்தாதான் இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். ஆனா ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, பெரும்பாலான பெற்றோர் இந்த விஷயத்தில் பெரிதும் அலட்சியமாக இருந்து பிள்ளைகளை கெடுத்து வீணாக்கி விடுகிறார்கள். பெரும்பான்மையான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுடைய இந்த விஷயத்துல அலட்சிய போக்க கடைபிடிக்கிறாங்க, அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்பிள்ளைகளின் வளர்ப்பில் தங்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்பதை போன்று நடந்து கொள்கிறார்கள். தந்தைக்கு எந்த பொறுப்பும் இல்லை, தாய்க்கு தான் இருக்கு, அந்த ரீதியில என்ன செய்யறாங்க? இருந்து கொள்றாங்க. தங்கள் பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள், எப்போது வீடு திரும்புகிறார்கள் என்பதை கூட கவனிப்பதில்லை. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும். ஒரு வயசு வர வரைக்கும் பிள்ளைங்களை என்ன செய்யணும்? நம்ம வந்து கண்காணிக்கணும். ஒரு தந்தை பெற்றோருடைய கண்காணிப்புல பிள்ளை இருக்கிறான்னு வைங்களேன், பிள்ளை வந்து என்ன செய்வாங்க? சரியான இதுல வந்து அவங்க பயணிப்பதற்கு அது லேசாக அவங்களுக்கு அமையும். ஏன்னா அந்த பருவத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியாது. அவங்க கூட எந்த நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த நண்பர்கள் நன்மையை ஏவுறாங்களா, நல்ல விஷயத்தை சொல்லித்தராங்களா, அல்லது நல்லதுக்கு மாற்றமான விஷயத்தை சொல்லித்தராங்களான்னு நம்ம வந்து கவனிக்கணும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யார் இடத்துல பிள்ளை பழகிறா, யார் இடத்துல பேசுறா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கு. ஏன் முக்கியமான விஷயங்களாக இருக்கு? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? டெய்லியும் நம்ம பார்க்கும்போது ஃபேஸ்புக்லயோ சோஷியல் மீடியாலயோ பார்க்கும்போது என்ன செய்திகள் நமக்கு காண கிடைக்குது? திருமணங்கள் நடக்குது. அதாவது இஸ்லாமிய பெண் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு பெண்ணை ஆணை வந்து காதலித்து திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த சூழலை நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது இந்த ஒரு வாரத்திலேயே ஒரு 3 செய்திகளாச்சும் நான் வந்து பார்த்திருப்பேன். அப்போ போன மாசத்துல இப்படி நமக்கு தெரியக்கூடிய செய்திகள், தெரியாத செய்திகள் எவ்வளவோ. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்துல கவனத்தை செலுத்துவதில்லை, மார்க்கத்தை சொல்றது இல்ல. மார்க்கத்தை சொல்லாம மற்ற எல்லா விஷயத்தையும் என்ன பண்றது? பெற்றோர்கள் வந்து அப்படியே விட்டுறது, ஃப்ரீயா திறந்து விட்டுறது. அவங்க என்ன பாக்குறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் வந்து என்ன செய்யறது இல்ல. பெற்றோர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தை செலுத்துறது இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இதை குறித்து பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவாங்க. அந்த பிள்ளை வந்து வழி தவறி போச்சுன்னா அது மட்டும் காரணம் இல்லை, அதற்கு யார் வந்து வழியாக அமைஞ்சா என்பதை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில விசாரிப்பான். ஆக இது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கு சகோதரர்களே. அதாவது ஷேக் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல உணவையும் ஆடைகளையும் அளித்து பிள்ளைகளின் உடலை பேணுவதை போன்று அவர்களுடைய உள்ளத்தை ஈமான் என்னும் கல்வி ஞானத்தால் நிரப்பி இரையச்சம் என்னும் ஆடையால் அலங்கரிப்பதும் பெற்றோர்கள் மீது கட்டாயமாக இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க? நல்ல உணவு, நல்ல டிரெஸ்ஸுகளை எடுத்து கொடுக்கறது மட்டும் போதாது, ஈமானையும் ஊட்டணும், இரையச்சத்தையும் ஊட்டணும். இப்படி வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தர்பியா செய்யணும். சரியா? இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் முதலாவது என்ன? தர்பியா செய்யணும், ஒழுக்க பயிற்சியை வழங்கணும். இரண்டாவது பாருங்க, தம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக கஞ்சத்தனமோ வீண் விரயமோ இல்லாமல் நடுத்தரமாக செலவு செய்வதும் பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கு. இரண்டாவது கடமை, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளை வளர்க்க வேண்டி நம்ம என்ன செய்யணும்? நியாயமான முறையில, நடுத்தரமான முறையில் நம்ம என்ன செய்யணும்? செலவு செய்யறதும் நம்ம மீது கடமையாக இருக்கு. இந்த செலவு செய்ய விஷயத்துல என்ன செய்யக்கூடாது? வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் கருமித்தனமும் கொள்ளக்கூடாது. நான் சில பெற்றோர்களை கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்துருப்பான், ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஒழுங்கான முறையில செலவு பண்ண மாட்டாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுலையோ சாப்பாடு இது பண்றதுலயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. கேட்டா வந்து இதுதான் வந்து மார்க்கம் போதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கம் இதை போதிக்கல. ஏழ்மையாக இருங்கன்னு அப்படின்னு மார்க்கம் வந்து சொல்லல. அல்லாஹ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை வழங்குறான்னா அந்த அருட்கொடைகளுடைய பிரதிபலனை, அதனுடைய தாக்கத்தை அல்லாஹ் பார்க்க விரும்புறான்.
இது மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அந்த செல்வத்தினுடைய அந்த வெளிப்பாடு அல்லாஹ் பார்க்க விரும்புறான். நல்ல ட்ரெஸ் போடணும், அது மார்க்கத்தில் உள்ள விஷயம். ஒருத்தருக்கு இல்லை என்றால் அது வேற விஷயம். ஒருத்தருக்கு இருந்தும் அவர் தன்னுடைய ட்ரெஸ் கிழிச்சு கொண்டு போட்டுக்கிறது இருந்தும் இந்த மாதிரி செஞ்சா இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நியாயமான முறையில் செலவு பண்றது நம்ம மீது கடமையாக இருக்கு. ஏன்னா இது பிள்ளைகளுடைய அடிப்படை உரிமைகளில் உள்ளதாக இருக்கு. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த செல்வம் வழங்கியதற்கு நன்றி செலுத்துவதாகவும் இது இருக்கு. சரியா? ரெண்டாவது கடமை என்ன? நியாயமான முறையில், நீதமான வழியில, நடுத்தரமான வழியில செலவு பண்ணணும். சரி, ஷேக் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், யார் கருமித்தனம் பண்றாங்களோ அவங்களை குறித்து சொல்றாங்க, தனது பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்வது ஒரு சிறந்த தந்தையின் செயலாக ஒருபோதும் இருக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு என்றே பொருளூட்டி சேமித்து அவங்க சம்பாதிக்கிறார். யாருக்கு சம்பாதிக்கிறாரு? தன்னை பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா கஞ்சத்தனம் பண்ணா கடைசியில என்ன ஆகும்? இவ்வளவுதான் அவர் தடுத்து வச்சாலும் அவர் ஒரு நாள் என்ன ஆவாரு? மவுத் ஆயிடுவாரு. மவுத் ஆயிட்ட பிறகு என்ன ஆகும்? அந்த செல்வங்கள் பிள்ளைகளுக்கு போக தான் செய்யும். அப்ப இருக்கிற நேரத்திலே என்ன செய்யணும்? நம்ம அந்த நிலைமையில கஞ்சத்தனம் எல்லாம் பண்ணாம நியாயமான முறையில, நீதமான முறையில நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். ஆக இப்படி கருமித்தனம் பண்றது மார்க்கம் வலியுறுத்திய விஷயங்களாக இருக்க முடியாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, இன்னொரு விஷயத்தை ஷேக் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்படி பிள்ளைகளுடைய விஷயத்துல கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய பெற்றோர்கள், சரியா, தந்தை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவ்வாறு செய்தால் அவங்களுக்கு தேவையானதை தந்தையின் அனுமதியின்றே எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்து. இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஹிந்து பின் உத்பா, அதாவது பாத்தீங்கன்னா ஹிந்து பின் உத்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர், அதாவது யாரு? அபு சுஃபியான், கருமையான ஒரு மனிதர். எனக்கும் என் குழந்தைக்கும் போதுமான பணத்தை அவர் தருவதில்லை. நான் அவரிடமிருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டதை தவிர அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கும் உன் குழந்தைக்கும் போதுமானதை நியாயமான அளவுக்கு நீ எடுத்துக்கொள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ என்ன இதுல புரியணும்? தந்தை கஞ்சத்தனம் பண்றாருன்னா, புருஷன் கஞ்சத்தனம் பண்றாருன்னா, மனைவி புருஷனுக்கு தெரியாம என்ன பண்ணிக்கலாம்? நியாயமான முறையில எடுத்துக்கொண்டு செலவு பண்றத மார்க்கம் என்ன செய்யல? தடை செய்யல. ஏன்னா இது அத்தியாவசியமான விஷயம் தானே இந்த விஷயம். ஆக இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும் சகோதரர்களே. இது ரெண்டாவது கடமை, நீதமான முறையில செலவு பண்ணணும். முதலாவது கடமை என்ன? தர்பியா செய்யணும். இரண்டாவது கடமை நடுத்தரமாக செலவு பண்ணணும். மூன்றாவது கடமை என்னன்னா, பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கூடாது. சரியா? தம் பிள்ளைகளிடையே எவ்வித ஏற்றத்தாழ்வும் இன்றி சமமாக செலவிடுவது பெற்றோரின் கடமையாகும். சரிசமமாக செலவிடணும். ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? சமமாக செலவிடணும். இதுவும் மார்க்கம் சொல்லுது. இப்படி சமமாக கொடுக்காம ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு இதையும் அதிகமாகவும் இன்னொரு பிள்ளைக்கு குறைவாகவோ அல்லது கொடுக்காமலும் இருந்தா இது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இதை துல்ம், அநீதி என்று மார்க்கம் இதை சொல்லுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அநீதி செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. அதுக்கப்புறம் அதனுடைய பின் விளைவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தம் பிள்ளைகளிடையே ஏற்றந்தாழ்வு காட்டுவது, அதாவது கொடுக்கப்பட்டவருக்கும் ஒதுக்கப்பட்டவருக்கும் மத்தியில பகைமையை வளர்த்து விடும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரிசமமாக கொடுக்கலன்னு வைங்களேன், சரிசமமாக நடத்தலன்னு வைங்களேன், என்ன ஆவாங்க? அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில நாளை பின்னாடி சண்டை வருவதற்கு, மனஸ்தாபம் வருவதற்கு காரணமாக யார் அமைறா? தாய் தகப்பன் தான் அமைறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு ஒரு புள்ள உங்களை நல்லா பாத்துக்கிறான், நல்ல உங்க மேல ஆசை வச்சிருக்கான், அன்பு வச்சிருக்கான் என்பதற்காக அவனுக்கு அதிகமாகவும், இன்னொரு புள்ள அப்படி இல்லை என்பதற்காக அவனுக்கு ஒண்ணுமே இல்லை குறைவாக கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு இன்னைக்கு யாரும் உங்களை கண்டுக்கலையோ அவன் உங்களை கண்டுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆவா. இன்னைக்கு யார் உங்களை நல்லா பாத்துக்கிறானோ, நல்ல சின்ன வயசுல இருக்கும்போது நல்ல பண்பா பாசமாக இருக்கான், நாளைக்கு அவன் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? புரியுதா? இன்னைக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப நம்ம கிட்ட பாசமா இருக்குன்றதுக்காக அதுக்கு அதிகமா வாங்கி கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு அதனுடைய உரிமையில நம்ம தவறளிச்சோம்னா, ஏன் அதுக்கு அதிகமா வாங்கி தரும்? நாளைக்கு என்ன பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம செய்யறோம். பாத்தீங்களா? இதுல அதாவது இதுல உறுதி இருக்கா? நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு எப்படி நல்லா கவனிச்சுக்கிறேன், இந்த பிள்ளை நாளைக்கு நல்லா கவனிச்சுக்கிறேன் உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் உள்ளங்களை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? சில நேரங்களிலே இந்த சின்ன வயசுல உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சாலும் நாளைக்கு பெரியவனாகி அவன் தான் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துப்பான். ஆக இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம மார்க்கம் என்ன சொல்றதுன்னா, சரிசமமாக நடத்துங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பிள்ளைய பாருங்க, சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, நல்லா பாதுகாக்கணும். நம்ம சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கு. பிள்ளைகளுடைய அந்த படிப்பு விஷயத்திலும் சரி, சில பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறதும், சில பிள்ளைகளை ரொம்ப மோசமான ஸ்கூல்ல சேர்த்து விடுறதும், இதுவும் நம்ம மார்க்கத்துல சொல்றதை விட நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்கு. இதனால என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு மத்தியில நம்ம சொன்ன மாதிரி நடக்குமா இல்லையா? ஆக அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. சரியா? ஆக சமமாக நம்ம எல்லா விஷயத்திலையும் இருக்கணும் என்பதை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது.
அப்புறம் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை பஷீர் இப்னு சாத் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளை நோமான் பின் பஷீர் வந்து ஒரு சஹாபி, அவங்களுடைய தந்தை பஷீர் என்ன பண்றாங்கன்னா, நோமான் அவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்றாங்கன்னா, ஒரு அடிமையை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரிய வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யார் இடத்துல கேட்கறாங்க? பஷீர் இடத்துல கேட்கறாங்க, தந்தை இடத்துல கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அதாவது உனது எல்லா பிள்ளைகளுக்கும் இவ்வாறு அன்பளிப்பு செய்தாயா, எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தாயா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை, அவ்வாறு நான் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக்கொள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உன் பிள்ளைகளிடையே சமத்துவத்தை பேணிக்கொள், மேலும் இது விஷயத்தில் வேறு ஒருவரை சாட்சியாக்கிக்கொள், நான் ஒரு குற்றச் செயலுக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? சமமாக நடத்தணும். ஒருத்தருக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோமா, இன்னொரு பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். இந்த இடத்துல ஷேக் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு அந்த தேவை இருக்காது. அப்ப அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதே இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுமா? அப்படி இல்லை. உதாரணமாக ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, சரியா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகல. அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து பென்சில், நோட்டு, பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு அதையே வாங்கி கொடுக்கணுமா? சமத்துவம் என்றால் எல்லாமே இதாக இருக்கணும்ல, இது கிடையாது சமத்துவம். சொல்றது புரியுதா? யாருக்கு எந்தெந்த தேவையோ அந்த தேவையை சரியான முறையில் நிறைவேற்றணும். பொதுவாக கொடுக்கும் பொழுது அதை சமத்துவமாக கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோமா? இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த விஷயங்களை நம்ம வந்து கவனமாக கொள்ளணும். கடைசியில ஒரு விஷயத்தை ஷேக் வந்து சொல்றாங்க, இன்று பெற்றோர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படியே நடத்தப்படுவார்கள். புரியுதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ, அல்லது அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம எப்படி நடத்துறோமோ, அதே மாதிரி தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல நடந்து கொள்வாங்க. ஆக இந்த விஷயத்துல அல்லாஹ்வை நம்ம அஞ்சி நம்ம வந்து என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுத்து வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை நம்ம கேட்போமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.